ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா 3 விசில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல மல்லி, சீரகம், வெந்தயம், வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம், தக்காளி, தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இதை நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆன பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான். லாஸ்டா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டீங்கன்னா இட்லி சாம்பார் ரெடி ஆயிரும்.